விளம்பர அரசால் அவசர கதியில் திறக்கப்பட்ட ஈரோடு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் நோயாளிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். 67 கோடி ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையால் எந்த பயனும் இல்லை என நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையை தேடி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் உயரிய சிகிச்சை பிரிவு இல்லாத காரணத்தால் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நோயாளிகள் சேலம், கோவை, சென்னை என பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தனர். இதற்காகவே ஈரோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வர நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நரம்பியல் நோய், இருதய நோய், கண் அறுவை சிகிச்சை, புற்றுநோய், பிளாஸ்டிக் சிகிச்சை, குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை, சிறுநீரக நோய், தீக்காயம், சீமாங் பிரிவு என உயரிய சிகிச்சைகள் அளிப்பதற்காக 2,32,602 சதுர அடியில் 8 தளங்கள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டது. சுமார் 67 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு புதிதாக மருத்துவர்கள், புதிய பணியிடங்கள் அமைக்கப்பட்டு நீண்ட நாட்கள் இழுபறிக்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் மு.க. ஸ்டாலினால் இந்த மருத்துவமனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் வரி பணத்தில் கட்டி திறக்கப்பட்ட இந்த பல்நோக்கு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த 2 மாதத்திலேயே இங்கு போதிய வசதிகள் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மருத்துவமனையில் புதிதாக மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஒவ்வொரு அறைகளும் பூட்டியிருப்பது மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் இல்லை என்பதையே காட்டுகிறது. போதிய பணியாளர்கள் இல்லாமல் நோயாளிகளுக்கு இசிஜி எடுப்பதற்கு கூட மருத்துவமனை துப்புரவு பணியாளர்களை ஈடுபடுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய உபகரணங்களோ, போதிய பணியாளர்களோ, போதிய மருத்துவர்கள், செவிலியர்களோ எதுவுமே இல்லாமல் தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது கடந்த மார்ச் மாதம் திறந்திருக்கிறாங்க. இதில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு லிஃப்ட் வேலை செய்யல, அங்கே இருக்கிற அரசு பணியாளர்கள் யாருமே இல்லை. ஒரு இசிஜி கூட போய் பார்த்தா இசிஜி எடுக்கிறதுக்கு ஒரு உரிய டெக்னீஷியன் இல்லாமல் வெறுமனே ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் தான் இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அவல நிலை இருக்குது. இந்த நோயாளிகள் உயிரோடு விளையாடுகிற ஒரு கொடூரமான நிகழ்வு ஈரோடு மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு லிப்ட் வசதி இருந்தும் அது பயன்படுத்துவது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மின்தடை ஏற்படும் நேரத்தில் மருத்துவமனை இருளில் மூழ்கி கிடக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மருத்துவமனையில் உள்ள 8 தளங்களில் எந்த இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத காரணத்தால் செல்போன் திருட்டு, வாகன திருட்டு அதிக அளவில் நடப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மக்கள். இதில் சிசிடிவி இல்லாதனால அடிக்கடி திருட்டுகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதே ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்குள்ளாரையே இருக்கிற காவல் நிலையத்திலேயே 3க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்குது, திருட்டு வழக்குகள். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நோயாளிகளுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை, நோயாளி உடன் இருக்கிறவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. மேலே இருக்கிற மெயின்டெனன்ஸு சரியில்லாதனால எல்லா கழிவறைகளிலையும் மிக அசிங்கமான நிலையில் இருக்குதுங்க. மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கழிவறைகளுக்குள்ளார போனீங்கன்னா மது பாட்டில்கள் அதிகமாக கிடக்குதுங்க. ஆக அதை கண்காணிக்கிறதுக்கோ அல்லது அந்த பணியாளர்கள் உரிய பணியாளர்கள் இல்லாதனால மிக மோசமான நிலையில் இருக்குதுங்க. மருத்துவர்களும் சரியான முறையில் கவனிக்கிறது இல்லைங்க. மருத்துவர்களோ, உரிய செவிலியர்களோ, உரிய பணியாளர்களோ இல்லாமல் மிக மோசமான நிலைமையில் இருக்குது. ஆகவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அரசு கவனத்துக்கு கொண்டுட்டு வரோம். இதை உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. புதிதாக திறக்கப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனையில் உள்ள கழிவறைகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு அதனை முறையாக அப்புறப்படுத்தாமலும் உள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகளை மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் தகாத
வார்த்தைகளால் பேசுவதோடு அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் பிள்ளைக்கு பிரசவம் பார்க்க வந்தேங்க. பிரசவம் பார்க்க வந்ததுனால டாக்டர்கள்லாம் சரியானபடி கவனிப்பு இல்லை. பெரிய பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. 20 நாள் 10 நாள் பெட்டில் நிறுத்திடுறாங்க. அதனால் நான் போய் கேட்டதுக்கு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இன்றைக்கி அனுப்ப முடியாதுங்க, நாளைக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால் நான் இன்றைக்கி அப்படியே தங்கிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு காசு வசதி இல்லாமல் நான் ஈரோடு மாவட்ட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அதனால் நான் காசு இல்லாத ரொம்ப கூலிக்காரன். இது நான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துட்டுருக்கிறேன். அனுப்ப மாட்டேன்னு வச்சிட்ருக்குறாங்கம்மா. கேட்கும்போது ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. நர்ஸு டாக்டரு ரொம்ப மிரட்டுற மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. நான் கம்முன்னு அமைதியாக வெளியில் உட்காந்துட்டேன். மருத்துவமனை கட்டப்பட்டு தேர்தலுக்காக அவசர கதியில் திறந்ததாலேயே இந்த மருத்துவமனை இப்படி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை வீணடிக்காமல் உரிய நடவடிக்கை எடுத்து நோயாளிகள் பயன்பெறும் வகையில் மாற்ற வேண்டும் என்பதே ஈரோடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் கோவிந்தராஜ்.